தினமும் ஒரு பிச்சைக்காரன் சேட்டு வீட்டு வாசல் அருகே வந்து பிச்சை எடுப்பான். மற்றும் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் வீட்டின் உரிமையாளரான சேட்டு எப்போதும் அவனை பார்த்து கோபப்படுவார். பல முறை அந்த பிச்சைக்காரன் அங்கு செல்வது வழக்கம். உன்னை போன்ற ஆட்கள் எல்லாம் உயிருடன் இருந்து என்ன ஆகப் போகிறது? வாழ்நாள் முழுவதும் இப்படி பிச்சை எடுத்து வாழ வேண்டுமா? நீங்கள் எல்லாம் பூமிக்கு பாரமாக இருக்க வேண்டுமா என்று கூறுவார் அந்த சேட்டு. மற்றும் சில நேரங்களில் கோபத்தில் அந்த பிச்சைக்காரனை கீழே தள்ளிவிடுவார். இவ்வளவு இருந்தும் அந்த பிச்சைக்காரன் மனதில் இருந்து வந்தது ஒன்றே ஒன்றுதான். இறைவா, இவர் அவரை அறியாமல் பேசும் பாவ சொற்களையும் பாவ செயல்களையும் மன்னித்து விடுங்கள். ஒரு முறை அந்த சேட்டு தனது தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்ட செய்தி கிடைத்து சோகமாக இருந்தார். திடீரென்று அதே பிச்சைக்காரன் அவன் வீட்டு வாசலுக்கு வந்தபோது சேட்டு மிகவும் கோபப்பட்டார். கோபத்தில் நிதானத்தை இழந்து அந்த பிச்சைக்காரனை கல்லால் அடித்தார். கல்லால் அடித்ததில் பிச்சைக்காரனின் தலை உடைந்து தலையில் இருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. இன்னும் வழியில் முனகியபடி பிச்சைக்காரன் சொன்னான், கடவுள் உன்னை மன்னிப்பாராக என்று. அங்கிருந்து பிச்சைக்காரன் நகர்ந்து சென்றான். அந்த சேட்டு சிந்தனையில் மூழ்கினார். நாம் அவனை அடிச்ச பின்னாடி கூட அந்த பிச்சைக்காரன் நம்மள நல்லா இருக்க கடவுளை வேண்டுகிறான். அந்த சேட்டின் கோபம் குறைந்து அவன் ரகசியத்தை அறிய சேட்டு அந்த பிச்சைக்காரனை பின்தொடர ஆரம்பித்தான். பிச்சைக்காரன் எங்கு சென்றாலும் சேட்டு அவனை பின்தொடர்ந்தான். சில பேர் அவனுக்கு உணவு கொடுத்ததையும், சில பேர் அவனை அடிப்பதையும், சில பேர் அவனை அவமானப்படுத்துவதையும் பார்த்தான் சேட்டு. அந்த பிச்சைக்காரன் அவமானப்படுத்தப்பட்ட போதிலும், அடி வாங்கிய போதிலும், அந்த மக்கள் பிச்சைக்காரனை எப்படி கொடுமைப்படுத்தினாலும் அவன் எல்லோருக்காகவும் கைகூப்பி கடவுளை வேண்டுகிறான். கடவுள் உங்கள் தவறுகளை பாவங்களை மன்னித்து நல்லதே செய்யட்டும் என்ற ஒரே வேண்டுதலை முன்வைக்கிறான். அப்போது இரவு ஆகிவிட்டது. அவனது வீட்டிற்கு பிச்சைக்காரன் வந்தான். ஆனால் சேட்டு இன்னும் அவனை பின்தொடர்ந்தார். அங்கே ஒரு வயதான பெண் ஒரு உடைந்த கட்டிலில் படுத்திருந்தாள். அவள் மிகவும் பலவீனமாக மற்றும் நோய்வாய்ப்பட்டவளாக ஒரு பிச்சைக்காரியை போல இருந்தாள். அவள் அந்த பிச்சைக்காரன் மனைவி. கணவன் திரும்பி வருவதைக் கண்டு கட்டிலில் இருந்து எழுந்து நின்றாள். மனைவி தன் கணவனின் பிச்சை பாத்திரத்தை பார்த்தாள். அதில் பாதி பழைய ரொட்டி மட்டுமே இருப்பதை பார்த்தாள். அவனை பார்த்து அவள் சொன்னாள், இன்று உனக்கு இவ்வளவுதான் கிடைத்ததா? ஐயோ, உங்கள் தலையிலிருந்து இரத்தம் வருதே, என்னாச்சு என பார்த்து அழுதாள். அந்த வயதான பிச்சைக்காரர் சொன்னார், இன்று எனக்கு இவ்வளவுதான் கிடைத்தது. யாரும் எதுவும் கொடுக்கவில்லை. எல்லோரும் என்னை அவமானம் செய்தார்கள். மேலும் ஒரு மனிதர் கல்லை எறிந்து என் தலையை காயப்படுத்தினார் என்று. அந்த பிச்சைக்காரன் ஒரு ஆழமான குளிர் மூச்சை எடுத்து மீண்டும் முன்னோக்கி நகர்ந்தான். இது நான் செய்த பாவங்களின் பலன். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? சில வருடங்களுக்கு முன்பு நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தோம். நம்மிடம் இல்லாதது எதுவும் இல்லை, அவ்வளவு பணம். ஆனால் நாம் அதை தானம் செய்வதை பற்றி யோசித்தது கூட இல்லை. அன்று ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரனை எப்படி நடத்தினோம்? நம் வீட்டு வாசலில் பிச்சை எடுக்க வந்த அந்த பிச்சைக்காரனை நாம் அவமானப்படுத்தினோம். அதை கேட்ட வயதான மனைவியின் கண்களில் கண்ணீர். அவள் சொன்னாள், ஆம், அந்த ஏழை குருடனை நாம் மிகவும் மோசமாக நடத்தினோம். அவரை அசிங்கப்படுத்தினோம். சாப்பிட ரொட்டிக்கு பதிலாக பேப்பரை கொடுத்து அதை அவர் வாயில் போட்டு மெல்லும் போது சிரித்து கேலி செய்தோம். சிலர் அவரை கேலி செய்வார்கள், சில சமயம் அடிப்பார்கள். நான் அவருக்காக ஒருபோதும் இறங்கவில்லை. ஒரு முறை நான் அவர் முகத்தில் சேற்றை வீசினேன். உங்கள் பாவத்தின் விளைவை கடவுள் உங்களுக்கு தருவார் என்று அந்த குருடன் எப்போதும் வருத்தத்துடன் சபித்தான். கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் என்று அவன் சபித்தான். அந்த சாபம் நிறைவேறி இந்த அவல வாழ்க்கைக்கு வந்தோம். பிச்சைக்காரன் அவனுடைய சாபம் நிறைவேறியது என்று கூறி வருத்தப்பட்டான். அவன் சாபம் நிறைவேறியது, அதனால் நான் யாரையும் சபிக்கவில்லை.
யாராவது என்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் நான் எப்போதும் அவர்களை ஆதரவாக நான் கடவுளை வேண்டுகிறேன். நம்மை போல ஒரு அவல வாழ்க்கையை யாரும் அனுபவிக்க நான் விரும்பவில்லை. நம்மை போன்ற கண்கள் யாருக்காவது உண்டா? அவ்வாறு செய்பவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே அறியாமல் செய்யும் அத்தகைய பாவங்களின் விளைவுகளை யாராலும் தாங்க முடியாது. யாரும் தண்டிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னான். சேட்டு அங்கே ஒளிந்து கொண்டு இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். எல்லாம் அவனுக்கு புரிந்தது. பிச்சைக்காரனும் அவன் மனைவியும் பாதி ரொட்டியை பிரித்து சாப்பிட்டு கடவுளுக்கு நன்றி தெரிவித்தனர். தூங்கி எழுந்து அடுத்த நாள் பிச்சைக்காரன் மீண்டும் சேட்டின் வீட்டு வாசலுக்கு பிச்சை எடுக்க சென்றான். சேட்டு அவருக்கான சூடான சாப்பாட்டை கொடுத்தார். மேலும் தனக்காக வைக்கப்பட்டிருந்த சூடான உணவை அவனிடம் கொடுக்கும்போது, என்னை மன்னித்துவிடு ஐயா, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று பணிவுடன் கூறினார் சேட்டு. அந்த வயதான பிச்சைக்காரன், கடவுள் உங்களை நல்லபடியாக பார்த்து கொள்வார், கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே அடுத்த இடத்திற்கு சென்றான். கடவுள் தன் செயல்களுக்கு ஏற்ப மட்டுமே பலனை தருகிறார். எல்லோருடைய கணக்குகளும் அவர் கணக்கில் மிக மிக உறுதியானவை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.